காத்திருப்பு கரை போக்கும். யோவான் 8:11. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். உலகிலே நாம் பயன்படுத்தும் ஆடைகளில் ஒட்டியிருக்கும் அழுக்குகளையும் கரைகளையும் நீக்குவதற்கு சவர்க்காரத்தை, டிடர்ஜென்டை பயன்படுத்துகிறோமே. ஆதியிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் மீட்பை இழந்து போனது உண்மைதான். இந்த மீட்பை திரும்ப தரும்படியாய் இயேசுவே மனிதனானார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது நிமித்தம் பரலோகத்தின் சொந்தங்களாய் மாற்றமடைகிறோமே. இந்த மாற்றத்தை பெற்றுவிடக் கூடாது என்று சொல்லி பிசாசானவன் இந்த உலகத்திலே சில மனிதர்களை பயன்படுத்துகிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், மோசையின் நியாயப்பிரமாணம் அப்படித்தான் சொல்லுகிறது என்று சொல்லி இவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி எப்படி சொல்லுகிறார்கள்? கல்லெறியலாம் என்றால் இரக்கமற்றவர் என்று சொல்லி விடுவார்கள். கல்லெறிய கூடாது என்றால் மோசையின் நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார் என்று சொல்லிவிடுவார்கள். இயேசு தரையிலே குனிந்து கவனமாய் அந்த நேரத்தை கையாளுகிறார். நம் கண்ணில் உத்திரம் இருக்கும் பொழுது சகோதரன் கண்ணில் துரும்பை பார்த்து கொண்டிருக்கிறோமே. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் இந்த பரிசேயர், இந்த வேத பாரகர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். நடந்த காரியம் என்ன? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லோரும் போய்விட்டார்கள். மனசாட்சி இருந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு மனசாட்சி இல்லையே. இயேசு இப்பொழுது தனித்திருக்கிறார். இந்த ஸ்திரீ இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். இந்த ஸ்திரீ நினைத்திருந்தால் இயேசுவை எதிர்கொள்ளாமல் தப்பித்து ஓடியிருக்க கூடும். இயேசு கண்டிப்பானவர், கராரானவர், இயேசு நம்மை தண்டிக்கிறவர் என்று நினைத்திருந்தால் அவள் அப்படியே ஓடி இருக்கலாம். ஆனால் இயேசுவை எதிர்கொண்டு அந்த இடத்திலே காத்திருக்கிறாள். காத்திருக்கிறது நிமித்தம் அவள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுகிறாள். அவள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெறுகிறது. பட்டுப்போன மரம் துளிர்விடும்படியாய், இழந்து போன ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் ஆண்டவருடைய ரட்சிப்பு அவளை நோக்கி கடந்து வருகிறது. இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவள் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற அன்போடு கூட ஒரு எச்சரிப்பு, அருமையான ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் மனிதனானார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பை பெறும்படியாய் ஆலயத்திலே ஆண்டவருடைய வசனத்திலே இன்னும் பல கூடுகைகளிலே கலந்து கொண்டு காத்திருந்து இறைவனை இன்னும் அதிகமாய் அண்டிக் கொள்ள நம்மை அர்ப்பணம் செய்வோம். பாவக்கரையை நீக்குகிற இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம்.